மில்லட்ல வந்து 2 வகையில கிடைக்குது கடையில சந்தையில வர்றதுல. ஒன்னு ரா மில்லட் அப்படியே பேக் பண்ணி வர்றது, இன்னொன்னு வந்து பார்பாயில்டு மில்லட், புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அதை லேசா வேக வச்சு வர்றது. நம்ம வந்து வாங்குற மில்லட் வந்து பார்பாயில்டா அப்படின்னு கேட்டு வாங்கலாம். பாலிஷ்டா இல்லாம செமி பாலிஷ்டு பார்பாயில்டு மில்லட் இஸ் தி பெஸ்ட். அதையும் வேக வச்சு வடிக்கும் போது கொஞ்சம் ஸ்டார்ச் வெளியே போகும். அது ஸ்டார்ச் நம்ம மில்லட்டை தேடுறதே கொஞ்சம் குளுக்கோஸ் குறைக்கணுங்கிறதுக்கு தானே. சோ அது எடுக்கலாம். ஆனா என்னன்னா அந்த வேக வச்சு வடிக்கும் போது ஸ்டார்ச் மட்டும் போகாது, கொஞ்சம் நியூட்ரிஷனும் போயிடும். சோ டிபெண்ட்ஸ். நம்மளுடைய இப்போ நம்ம வீட்டுல சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, ப்ரெஷர்டு குக்கர் இஸ் பெஸ்ட். குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா நியூட்ரிஷன் வேணும். இல்ல நம்ம வீட்லயே நம்ம 50 வயசுல 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா நல்ல பார்பாயில வாங்கி வடிக்க வச்சு எடுத்துக்கிட்டா போதும். பேரலா நீங்க அதே மைக்ரோ நியூட்ரியன்ட் நிறைய காய்கறி கீரை அதெல்லாம் எடுத்தீங்கன்னா கிடைச்சிடும். சோ பிரஷர் குக்கர்லாம் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரஷர் குக்கர்லயும் பெனிஃபிட் இருக்கு. தேவையின் பொருட்டு நம்ம கூட என்ன சேர்த்து சாப்பிடுறோங்கிறத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம். அந்த காலத்துல அதுக்கான சயின்ஸ் இல்லாம இருந்துச்சு. அப்ப வடிச்சு பண்ணாங்க. வடிச்சு பண்ணும்போது இந்த போற கஞ்சியில பாதி ஸ்டார்ச் தான் போகும், கொஞ்சம் நியூட்ரிஷனும் சேர்ந்து போயிடும், குட்டி குட்டி நியூட்ரிஷனும் அதில் போயிடும். அதனால நாங்க இப்போ என்ன சொல்றோம்னா பார்பாயில்டு மில்லட் ரைஸ் வித் வடிச்சு சாப்பிட்றதுக்கு பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அது பெஸ்ட். குழந்தைகளோடு இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரிஷன் வேணுங்கிற சமயத்தில் பார்பாயில் மில்லட் வித் ப்ரெஷர்டு குக்கர் இஸ் பெஸ்ட்.